Good morning, students. Today we are going to learn about changes around us. Changes around usனா நம்மளை சுற்றி நிறைய மாற்றங்கள் டெய்லி நடக்குது. ஓகேவா? என்னென்ன மாற்றங்கள் நடக்குது? எஸ், இப்போ வந்து மில்க் எடுத்துக்கிறோம். மில்க் திடீர்னு என்ன ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், கேர்டாக மாறிடும். ஓகேவா? இது மாதிரி திடீர்னு டெய்லி ட்ரீ வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு நாளும் க்ரோ ஆகுது. அப்போ டெய்லி வந்து நம்மளை சுற்றி மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சேஞ்சஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்ச் எ சப்ஸ்டன்ஸ் சேஞ்சஸ் இன் ஃபார்ம் பட் நாட் இன் கெமிக்கல் காம்போசிஷன். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் போது சப்ஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? In a physical change, no new substance is produced. Particles are not joined at the molecular level. ஃபிசிக்கல் சேஞ்சும் போது டிஃப்ரெண்ட் ஃபார்மில் மாறும், ஆனால் நம்மளுக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து அதுலேருந்து கிடைக்காது. ஓகேவா? எக்ஸாம்பிள், சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் சம்திங், ஃப்ரீசிங், பாய்லிங், மெல்ட்டிங், டிசால்விங். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஐஸ் பாருங்கள். ஐஸ் வந்து மெல்ட் ஆகி என்னவா மாறும், டிஃப்ரெண்ட் ஃபார்மில் மாறுது, வாட்டராக மாறுது. மறுபடியும் அந்த வாட்டரை நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஐஸாக கிடைக்கும். அப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ஓகேவா? திரும்பி அந்த திங்ஸை நம்மளால் மாற்ற முடியும், அந்த ஃபார்முக்கு என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். திஸ் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா? கெமிக்கல் சேஞ்சஸ். எ கெமிக்கல் சேஞ்சஸ் இஸ் எ பர்மனண்ட் irreversible change and produce a new substance. கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து பர்மனண்ட். irreversible சேஞ்சுனா அதை திருப்பி என்ன பண்ண முடியாது, அதே ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. அதுலேருந்து அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லுக் அட் த பிக்சர். ஃபஸ்ட்டு எக்கு வந்து குக் பண்ணோன்னா அது வேறு இதுக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் அதுலேருந்து கிடைக்கிது. ஓகேவா? இது வந்து irreversible சேஞ்சஸ். இந்த எக்கை குக் பண்ண எக்கை திரும்பி நம்ம அந்த ஃபார்முக்கு கொண்டு வர முடியுமா, முடியாது. ஓகேவா? திஸ் இஸ் எ கெமிக்கல் சேஞ்சஸ். Chemical changes are otherwise called as chemical reactions because one or more substance under a reaction to form one or more new substances. Reactants வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு நியூ ப்ராடக்டை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? இந்த ரியாக்ஷனோட நேம் தான் என்னது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, do you know what are the conditions required for a chemical reaction to take place? கெமிக்கல் ரியாக்ஷன் போது சம் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும். என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்லுங்கள். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி டன் த்ரூ. கெமிக்கல் ரியாக்ஷன் போது 6 கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகுது. என்னென்ன கண்டிஷன்ஸ் பாருங்கள். physical contact, solution of reactants, electricity, heat, light, catalyst. இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் we are going to learn about chemical reactions based on physical contact. These changes are due to chemical reactions by contact in physical state. ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் உள்ள இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது, ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் உள்ள திங்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேரும்போது தான் இந்த சேஞ்சஸ் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் த நேச்சுரலி அக்யூரிங் ஸ்டேட்ஸ், என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்கும், சாலிட், லிக்விட்ஸ், கேஸஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட். For example, burning of dry woods. When dry wood comes into contact with fire, it burns with the help of oxygen to form carbon dioxide, which is given out as smoke. Dry woodum ஃபயரும் கண்டாக்ட் ஆகுறதுனால தான் என்ன ஆகுது, பேர்ன் ஆகுது. ஓகேவா? எதனால பேர்ன் ஆகுது, ஆக்சிஜன்னால தான் பேர்ன் ஆகுது. இப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகாது, பேர்ன் ஆகாது. ஓகேவா? இதனால ஒரு நியூ ஃபார்ம் வந்து கிடைக்கும். என்ன, கார்பன் டை ஆக்சைடும் ஸ்மோக்கும் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ட்ரைவுட் ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன ஆகுது, பேர்ன் ஆகுது. பேர்ன் ஆகுறதுனால என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடும் ஸ்மோக்கும் வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பேர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ்.
when a matchstick is rubbed on the sides of a matchbox, a chemical reaction takes place to form heat, light and smoke. ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் உள்ள திங்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுறதுனால தான் என்ன ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இதில் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் உள்ள திங்ஸ் என்னது, மேட்ச் ஸ்டிக்கும் மேட்ச் பாக்ஸும். இது ரெண்டு கண்டக்ட் ஆனாதான் அங்கே என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ மேட்ச் பாக்ஸில் நம்ம மேட்ச் ஸ்டிக்கை வந்து ரப் பண்ணாதான் என்ன ஆகும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும், ஹீட், லைட் அண்ட் ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, லுக் அட் த பிக்சர். கீழே பாருங்கள், அதில் வந்து மேட்ச் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஸ்டிக்கில் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. ஓகேவா, அதே மாதிரி அந்த மேட்ச் பாக்ஸில் வந்து அந்த சைடில் இருக்கும்ல, அதில் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ரெட் பாஸ்பரஸ். அதனால தான் இது ரெண்டு கண்டக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுது, ஃபயர் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்லாக் லைம். When quicklime comes in contact with water, it forms slack lime. Quicklime வந்து வாட்டரோட கான்டாக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு நியூவாக என்ன ஃபார்ம் ஆகுது, ஸ்லாக் லைம். ஓகேவா, குயிக்லைம்னா கால்சியம் ஆக்சைடு, சுண்ணாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் என்னது, குயிக்லைம். அது வந்து எதோட கான்டாக்ட் ஆகுது, வாட்டர். ஓகேவா, வாட்டருக்கு வந்து H2O, CaOவும் H2Oவும் ரியாக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஸ்லாக் லைம், CaOH, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் we are going to learn about chemical reactions based on solution of reactants. When we mix two substances in solution form, the chemical reaction takes place to form new substances. டூ சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அது சொல்யூஷன் ஃபார்மில். ஓகேவா, ரெண்டே என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ மிக்ஸ் பண்ணுறதுனால அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் நம்மளுக்கு அங்கே ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், சொல்யூஷன் ஃபார்ம் மீன்ஸ் அக்வஸ் சொல்யூஷன். எக்ஸாம்பிள், சால்ட் டிசால்வ் இன் வாட்டர். வாட்டரில் நம்ம சால்ட்டை என்ன பண்ணுறோம், டிசால்வ் பண்ணுறோம். அப்போ இது என்ன இதுவும் கரைஞ்சிடும். ஓகேவா, திஸ் இஸ் எ அக்வஸ் சொல்யூஷன். Generally, precipitate is formed in such reaction which is insoluble substance formed in the reaction. Precipitate வந்து எப்போ ஃபார்ம் ஆகும், ரியாக்ஷன் நடக்கையில் சப்ஸ்டன்ஸ் வந்து இன்சாலிபிளாக இருந்தால், கரையாமல் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, precipitate ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், milk is mixed with decoction of coffee. As your mother does when milk is mixed with coffee decoction, the color of milk and decoction changes due to chemical reaction. Your mother adds enough sugar to make it is tasty. Milk, டிகாஷன் ரெண்டுமே சொல்யூஷன் ஃபார்ம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் அங்கே என்ன நடக்கும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அங்கே ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நியூ சப்ஸ்டன்ஸு என்னது, காஃபி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதில் வந்து சுகர், போதுமான அளவுக்கு சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறாங்க, டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், வென் த சொல்யூஷன் ஆஃப் silver nitrate and sodium chloride mixed together, take small amount of solid silver nitrate and sodium chloride in a test tube. Look at the picture. First one is silver nitrate, second picture one is sodium chloride. ரெண்டையும் ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா, do you observe any changes, ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதா, no. The reactants in solid state have no reaction. ஏன் வந்து அங்கே எந்த ரியாக்ஷனும் நடக்கலை, ஏன்னா ரெண்டு ரியாக்டண்ட்டும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கனால அங்கே எந்த ரியாக்ஷனும் நடக்கலை. ஓகேவா, now you dissolve the same reactants in water in separate test tubes. Mix both the solution. கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே சேம் ரியாக்டண்ட்டை சில்வர் நைட்ரேட், சோடியம் குளோரைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணி தனித்தனியாக ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ரெண்டையும் என்ன பண்ணுறோம், இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். வாட் டு யூ அப்சர்வ், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பாருங்கள், அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதோட கலர் என்ன ஆகுது, சேஞ்ச், ஒயிட் ப்ரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன் வந்து ஒயிட் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள்.
Silver nitrate solution reacts with sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution. Silver nitrateம் sodium chlorideம் சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கனால அதை ரெண்டே என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? அங்கே ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஒயிட் ப்ரிசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஒயிட் ப்ரிசிப்டேட் என்னது, சில்வர் குளோரைட் அண்ட் சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போ சாலிட் ஃபார்மில் இருந்தால் எந்த ரியாக்ஷனும் நடக்காது. இதுவே சொல்யூஷன் ஃபார்மில் மாற்றினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, அங்கே ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு ஒயிட் ப்ரிசிப்டேட் வந்து கிடைக்குது. ஓகேவா? Next example, when the solution of lead nitrate and potassium iodide mixed together. Take small amount of solid lead nitrate and potassium iodide in a test tube. First picture பாருங்க, lead nitrate, second வந்து potassium iodide. ரெண்டுமே solid stateல ஒரு test tubeல எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? Do you observe any changes? ஏதாச்சும் changes நடக்குமா? No. ஏன் வந்து அங்கே எந்த சேஞ்சஸும் நடக்காது, ஏன்னா ரெண்டுமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. த ரியாக்டன்ஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஹாவ் நோ ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? நவ் யூ டிசால்வ் த சேம் ரியாக்டன்ஸ் இன் வாட்டர் இன் செப்பரேட் டெஸ்ட் டியூப்ஸ், மிக்ஸ் போத் த சொல்யூஷன். அப்போ இந்த ரெண்டு ரியாக்டன்ஸையும் வாட்டரில் டிசால்வ் பண்ணி தனித்தனியாக ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கணும். ஓகேவா? ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். லுக் அட் த பிக்சர். அந்த பிக்சரில் பாருங்கள், லெட் நைட்ரேட்டும் பொட்டாசியம் ஐடைடும் வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, எல்லோ ப்ரிசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? வாட் டு யூ அப்சர்வ், lead nitrate solution react with potassium iodide solution to form yellow precipitate of lead iodide and potassium nitrate solutions. இப்போ சொல்யூஷன் ரெண்டுமே சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுனால அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது, ஒரு எல்லோ ப்ரிசிப்டேட் கிடைக்குது. லெட் அயோடைட் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட் சொல்யூஷன் ஆஃப் எல்லோ ப்ரிசிப்டேட் வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ சாலிட் ஃபார்மில் இருக்கையில் எந்த ரியாக்ஷனும் நடக்கலை. சொல்யூஷன் ஃபார்மாக மாற்றினோன்னா என்ன ஆகுது, அங்கே ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு எல்லோ ப்ரிசிப்டேட் கிடைக்குது. Next, we are going to learn about chemical reaction based on electricity. Electricity is very essential for our living. நம்ம லீவ் பண்ணுறதுக்கு முக்கியமானது என்னது, எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? எல்லா வீட்லேயுமே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்களா? எஸ், யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? we use electricity for cooking, lighting, grinding, watching TV, சார்ஜிங் மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் எக்ஸெட்ரா. எதுக்கெலாம் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க நம்ம வீட்டில், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, லைட்டிங்க்கு, கிரைண்டிங், வாட்சிங் டிவி பார்க்கறதுக்கு. ஓகேவா? இதெல்லாம் கரண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி we can perform chemical reactions. The solution of some chemical substance decomposed by electricity. This process is called electrochemical reaction or electrolysis. வேறு எதுக்கு யூஸ் ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷன் போதும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த சொல்யூஷன் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோலைசிஸ்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்? The solution of some chemical substance decomposed by electricity. This process is called electrochemical reaction or electrolysis. ஓகேவா? Next, meaning of electrolysis. Electro means electron and lysis means breaking or decomposition. எலக்ட்ரோலைசிஸ்னா என்னென்னா, எலக்ட்ரானை பிரேக் பண்ணுறதுக்கு, டீகம்போசிஷன் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் மேட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் சேர்ந்தது தான் என்னது, வாட்டர். ஓகேவா? NaCl இஸ் மேட் ஆஃப் சோடியம் அயான் அண்ட் குளோரைட் அயான்ஸ். சோடியம் குளோரைட் அயான் சேர்ந்தது தான் என்னது, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுன்னா நம்ம டெய்லி
சாதத்துக்கு சேர்த்துக்கிறோம்ல உப்பு, அதுதான் என்னது சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லுக் அட் த பிக்சர். அதில் பாருங்கள், வாட்டர் வந்து 2 ஹைட்ரஜன் மாலிகுல் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுலால் மேடானது என்னது வாட்டர். உப்பு வந்து எதால் மேடாயிருக்கு? சோடியம் குளோரைடு அயானால் மேடாயிருக்கு. ஓகேவா? When electricity is passed through water containing small amount of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. Look at the picture. அதில் வந்து வாட்டர், அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் வந்து லிபரேட் ஆகுது. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணையில் என்ன ஆகுது? அந்த கேஸ் வந்து டீகம்போஸ்ட் பிரேக் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி தான் இதில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், வாட்டரில் உள்ள ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகுது. Similarly, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. What is brine? கான்சன்ட்ரேட்டட் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் தான் என்னது? பிரைன். ஓகேவா? அதில் நம்ம என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது? குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? சோடியம் ஹைட்ராக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? எலக்ட்ரோலைசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. ஓகேவா? Okay, next one is chemical reactions based on heat. Heat is very essential for cooking. We cook rice, vegetables by heating them over stove. Heat வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? when enough heating is given, some chemical reaction take place to convert the raw food items into cooked ones. எதுக்கு ஹீட் யூஸ் ஆகுது? ரா ஃபுட்லேருந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரா ஃபுட்னா குக் பண்ணாத ஃபுட்டு, சமைக்காத ஃபுட்டை வந்து நமக்கு சமைக்கிறதுக்காக ஹீட்டு யூஸ் ஆகுது. ஓகேவா? பை யூஸிங் ஹீட் we can perform chemical reaction. ஹீட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. some chemical substance decompose by heat. This is process is called thermochemical reaction or thermolysis. சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது? ஹீட் யூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மோலைசிஸ்னு சொல்கிறோம். வாட் இஸ் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்? சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டீகம்போஸ் பை ஹீட். ஓகேவா? சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை எதனால ஹீட்டை வச்சு நம்ம டீகம்போஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸோட நேம் தான் என்னது? தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன். மீனிங் ஆஃப் தெர்மோலைசிஸ். தெர்மோ மீன்ஸ், தெர்மோனா என்னது? ஹீட். ஓகேவா? லைசிஸ்னா பிரேக்கிங் ஆர் டீகம்போசிஷன் பார்த்தோம். அப்போ ஹீட்டை யூஸ் பண்ணி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை டீகம்போஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு நேம் தான் என்னது? தெர்மோலைசிஸ். ஓகேவா? For example, decomposition of lead nitrate by heating. Take small amount of lead nitrate in a dry test tube and heat it gently over a flame. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட்டை ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்பில் எடுத்து ஹீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கேன் ஹியர் கிராக்கிங் சவுண்ட். எவாலுவேஷன் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கேஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு. எவாலுவேஷன் ஆஃப் கலர்லெஸ் கேஸ் formation of lead oxide which is yellow in color. Look at the picture. அதில் ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்பில் லெட் ஆக்சைடு போட்டு ஹீட் பண்ணுறாங்க பாருங்கள். அதில் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கேஸ் வந்து எவால்யூ ஆகுதா? அதுதான் என்னது? நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேவா? இதில் கலர்லெஸ் கேஸ் வந்து எவால்யூ ஆகுது, அது வந்து ஆக்சிஜன். இதில் வந்து எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகுது இல்லை, அதுதான் என்னது? லெட் ஆக்சைடு. இப்படி என்ன ஆகுது? லெட் நைட்ரேட் வந்து டீகம்போஸ்ட் ஆகுது. ஹீட் பண்ணுறனால லெட் நைட்ரேட் என்னவா டீகம்போஸ்ட் ஆகுது? நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், லெட் ஆக்சைடாக டீகம்போஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் பை ஹீட்டிங். கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? டீகம்போஸ்ட் ஆகுது. ஓகேவா? லைம்ஸ்டோன் டீகம்போஸ் டு ஃபார்ம் ஏ குயிக்லைம். குயிக்லைம்னா கால்சியம் ஆக்சைடு. எவாலுவேஷன் ஆஃப் கலர்லெஸ் கேஸ். அதை ஹீட் பண்ணுறதுல ஒரு கலர்லெஸ் கேஸ் வந்து எவால்யூ ஆகுது, அதுதான் என்னது? கார்பன் டை ஆக்சைடு. விச் டர்ன்ஸ் லைம் வாட்டர் மில்கி கலர்.
கீழே பாருங்கள் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறதுனால அது டீகம்போசிஷன் ஆகுது. ஓகேவா, என்னவா டீகம்போசிஷன் ஆகுது? கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது. ஓகேவா, ஓகே. See the additional information. More to know. Chemical reaction accompanying evaluation of heat are called exothermic. ஹீட்டை கெமிக்கல் ரியாக்ஷன் போது ஹீட் வந்து எவால்யூ ஆகுதுன்னா அது வந்து என்னது? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அந்த ரியாக்ஷன் அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். வாட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்? கெமிக்கல் ரியாக்ஷன் accompanying evaluation of heat are called exothermic reaction. Next, what is endothermic reaction? Chemical reactions involving absorption of heat are called endothermic reactions. Chemical reaction based on light. Light is very essential for us and also for plant as well. If there is no sunlight, there will be no food for us to survive. When light is passed, some chemical reaction take place. By using light, we can perform chemical reaction. Some chemical substance decomposed or combined by light. This process is called photochemical reaction or photolysis. சம் கெமிக்கல் ரியாக்ஷன் போது என்ன ஆகுது? சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு லைட்டை பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் photochemical reaction or photolysis. Meaning of photolysis: photo means light and lysis means breaking or decomposition. ஓகேவா, அப்போ லைட்டை யூஸ் பண்ணி அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறது இல்லை டீகம்போஸ் பண்ணுறது தான் என்னது? photolysis. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் photosynthesis. Photosynthesis is a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. லைட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்லேருந்து பிளான்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுது? ஸ்டார்ச்சு ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகேவா, த சன்லைட் இஸ் யூஸ்டு இன் த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் carbon dioxide and water which finally ends up in the production of starch. இந்த சன்லைட்டு, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து எதை ப்ரிப்பேர் பண்ணுது? ஸ்டார்ச். ஓகேவா, ஃபோட்டோ மீன்ஸ் லைட் அண்ட் சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. ஓகேவா, அப்போ லைட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டார்ச்சை ப்ரொடக்ட் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் photosynthesis. Chemical reaction based on catalyst. ஓகே, இட்லி எக்ஸாம்பிள் பாருங்கள். இட்லி பேட்டர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ ஒரு ஃபியூ ஹவர்ஸில் என்னவா இது? சோர் டேஸ்ட்டு புளிப்பாக மாறிடுது. ஓகேவா, ஒய்? பிகாஸ் ஃபெர்மெண்டேஷன். அங்கே என்ன நடக்குது? ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. ஓகேவா, வாட் இஸ் ஃபெர்மெண்டேஷன்? Chemical reaction in which a substance is decomposed with the help of yeast or bacteria to give simpler products. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஈஸ்ட் ஆர் பாக்டீரியாவனால என்ன ஆகுது? டீகம்போஸ்டு ஆகுது. ஓகேவா, இன் த கேஸ் ஆஃப் ஈஸ்ட், என்சைம்ஸ் ரிலீஸ்டு பை த ஈஸ்ட் மேக்ஸ் த ரியாக்ஷன் ஃபாஸ்டர். லைக் திஸ், இன் இன்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸஸ் are used to alter the speed of a chemical reaction. These substances are called catalysts. For example, metallic iron used as a catalyst in the manufacture of ammonia using Haber process. This ammonia is basic material for production of urea and important fertilizer in agriculture. ஹேபர் ப்ராசஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? அம்மோனியா. ஓகே, அம்மோனியா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கேட்டலிஸ்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்க? மெட்டாலிக் அயர்ன். ஓகேவா, அம்மோனியா இஸ் பேசிக் மெட்டீரியல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா. யூரியா எதுக்கு இம்பார்ட்டன்ட்? அக்ரிகல்ச்சரில் ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வனஸ்பதி கீ ப்ரிப்பரேஷன் ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ கேட்டலிஸ்ட். வனஸ்பதி கீனா டால்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு எந்த கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க? நிக்கல். ஓகேவா, த ஸ்பீட் ஆஃப் த சர்டன் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த
catalyst and such reactions are called catalytic reaction. சம் ரியாக்ஷனில் அதோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா, எது சேஞ்ச் பண்ணுது? கேட்டலிஸ்ட். ஓகேவா, இந்த ரியாக்ஷன் என்னது? கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, enzymes and yeast are called biocatalyst. More to know, alcoholic beverages like beer, wine, etc. are produced by fermentation process in இண்டஸ்ட்ரியில் பீர் அண்ட் ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எந்த ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில். ஓகேவா, இந்த பீர் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கால்ட் ப்ரீவரிஸ். இந்த பீர் மேக் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு சொல்கிறாங்க? ப்ரீவரிஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next class continues this lesson. Okay, thank you.